Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குர்குரே மசாலா மஞ்ச் வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப் அளவுக்கு சோள மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கலாம். கொழுக்கட்டை மாவு செய்வோம் இல்லையா, அதே போல தான் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். மாவு பேனில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் கிளறிக்கலாம். இது போல் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா மாவு ரெடி. இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 2 கைக்கு நடுவில் விரலில் வச்சு இது போல் ஷேப் பண்ணிக்கலாம். குறுக்குறை இருக்கும் இல்லையா, அது போல் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அடுத்ததாக எண்ணெய் காஞ்சதும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்த பிறகு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இது போல் ஃப்ளோட் ஆகும். அந்த சமயத்தில் வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம குர்குரே வந்து நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், டொமேட்டோ பவுடர் 1 டீஸ்பூன், ஆனியன் பவுடர் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ குர்குரேயில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ டேஸ்டியான சூப்பரான கிறிஸ்பியான குர்குரே மசாலா மஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.